ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சமுடசேரி பஞ்சாயத்தில் எல்லாரும் மழையை தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ எல்லா ஊர்ஜனங்களும் சமுடசேரி கிட்ட கேட்குறாங்க, வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்து வச்ச நகை எல்லாமே இப்படி போயிடுச்சு, எங்களுக்கு என்னதாம்மா தீர்வு அப்படிங்கிற மாதிரி சமுடசேரி கிட்ட கேட்க, அதுக்கு பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க, என்னம்மா சமுடசேரி உன்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் தானே இவங்க எல்லாத்தையுமே அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி சொன்னீங்க, இப்போ நீங்கள் தான் இவங்களுக்குலாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சமுடசேரி வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, உங்கள் நகை திருப்பி வராட்டினாலும் அதுக்கான பணம் எவ்வளவோ அதை கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ராஜராஜன் வந்து சமுடசேரி செம்மையாக திட்டுறாங்க. என்ன ஈஸ்வரி, நீ புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, நம்ம சொத்தெல்லாம் விற்றா கூட அவ்வளோ காசெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சமுடசேரி சொல்கிறாங்க, இல்லை இந்த முடிவில் நான் என்றைக்குமே மாற மாட்டேன், ஏன்னா என்னை நம்பி தான் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதனால என்னை நம்பி வந்தவங்க எப்போயுமே ஏமாறக்கூடாது, உங்கள் நகைக்கான பணத்தை நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாடியால் ஒருத்தர் சொல்கிறான், ஏமா நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஆதாரம் ஏதாவது இருந்தால் தானே நாங்கள் உங்களை நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சமுடசேரி சொல்கிறாங்க, நான் ஒரு வெத்து பேப்பரில் சைன் போட்டு கொடுக்குறேன், அந்த பேப்பரை வச்சுக்கோங்க, நான் பணத்தெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை திருப்பி என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட காளியம்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்காக தானே நான் இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன், நீ வெத்து பேப்பரில் சைன் போட்டு கொடுக்கணும், அதை நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு எழுதி மாற்றிப்போம், அதுக்கப்புறம் பாரு உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு நம்ம காளியம்மா வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம சமுடசேரி வந்து எவ்வளோ பேர் தடுத்தோம் அந்த வெத்து பேப்பரில் கையெழுத்து போட போகிறாங்க. கரெக்டாக நம்ம கார்த்தி வந்து சமுடசேரியை தடுத்து நிறுத்திடுறாங்க. அத்தை, நீங்கள் பேப்பரில் எதுவும் சைன்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போனவங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்கள கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட காளியம்மா சிவனாடி சந்திரா 3 பேருக்குமே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னது இவன் பெரிய குடத்துக்கு போடுறான், இது எப்போ நடந்தது அப்படிங்கிற மாதிரி சந்திரா மண்டை போட பிச்சுக்கிறாங்க. இந்த சைடு காளியம்மா வந்து சிவனாடி கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா அவனே என்ன நடந்துட்டு இருக்கீங்க, இவன் என்னன்னா அவங்க 2 பேத்தையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வராங்க, அப்படி இப்படின்னு என்னமோ கதை விட்டுட்டு இருக்கான், இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியலையே, நீ ஏதாவது சொல்லி கிளப்பி விடு அப்படிங்கிற மாதிரி சிவனாடி கிட்ட சொல்ல, அதை கேட்ட சிவனாடியும் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் வராங்கன்னு உனக்கு எப்படிடா தெரியும், நீ உன் அத்தையை காப்பாற்றுறதுக்காக சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கார்த்திக் வந்து சிவனாடி கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு எதுக்கு அதை பற்றி கவலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க 2 பேரும் இங்கே வந்து ஆஜராயிருப்பாங்க, அதுக்கப்புறம் நடக்கிறது என்னன்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சிவனாடி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க, அப்போ கார்த்தி சொன்னால் கரெக்டாக தான்ப்பா இருக்கும், அவர் சொல்கிறதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுதா, அவர் பேச்சுக்கு நம்ம நம்பிக்கை கொடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம சமுடசேரி அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி சொன்ன மாதிரியே அவங்க 2 பேருமே நகையோட வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்துட்டு காளியம்மா சிவனாண்டி இவங்க எல்லாருமே பேரதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க தான் சொல்லலாம். அப்போது பஞ்சாயத்து தலைவர்கிட்ட அவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தான் ஊர் மக்களை பொய் சொல்லி ஏமாற்றி இந்த நகையெல்லாம் கொண்டு போயிட்டோம், ஆனால் எப்படியோ இந்த கார்த்தி தம்பி வந்து எங்களை கண்டுபிடிச்சி எங்களை போலீஸ் வச்சு மிரட்டினாரு, அதனால தான் இந்த நகை எல்லாத்தையுமே உங்ககிட்டே கொண்டு வந்து ஒப்படைச்சிடலான்னு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட ஊர் மக்கள் எல்லாமே அவரை அடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ கார்த்தி சொல்றாங்க, இவரை அடிச்சு ஒரு பிரயோஜனமே இல்லை, உங்களுக்கான நகை உங்க கைக்கு வந்து சேரப்போகுது, இனிமேட்டு அவரை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்க, எப்படிப்பா விட முடியும், இப்படியே போச்சுன்னா இவன் அடுத்தது ஏதாவது ஏமாத்து வேலை பார்க்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, அதுக்கு தான் போலீஸ் இருக்கே, போலீஸ்ல ஒப்படைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சமுடசேரி வந்து அந்த 2 பேர்கிட்ட கேட்குறாங்க, உங்களை யாருடா இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கான ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க சொல்றாங்க, இல்லை மேடம், எங்களை யாருமே இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி சொல்லலை, ஏன்னா இதை வந்து நாங்கள் காசுக்கு ஆசைப்பட்டு தான் பண்ணோம், இதுக்கு பின்னாடி யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம காளியம்மா அந்த 2 பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் மாட்டினா கூட எங்கள் பேரெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அந்த 2 பேருமே இப்போ இருக்க கூட காளியம்மாவை காட்டி கொடுக்காம இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்திகிட்ட பஞ்சாயத்து தலைவர் கேட்குறாங்க, நீ எப்படிப்பா கார்த்தி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அந்த நகையை கொடுக்கும்போது நாங்கள் ஒரு நகையில் ஜிபிஎஸ்ஸை உள்ளே வச்சு தான் கொடுத்தோம், அதனால தான் இவங்களை ஈஸியாக ட்ராக் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சமுடசேரி அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அப்போது சமுடசேரி கையாலேயே அந்த நகை எல்லாத்தையுமே ஊர் மக்களுக்கு சந்தோஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ராஜராஜன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம ராஜராஜன் வந்து சமுடசேரி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா ஈஸ்வரி, நீ எந்த மாப்பிள்ளையோ ஒதுக்கி வச்சியோ அந்த மாப்பிள்ளை தான் இப்போ நீ ஆபத்தில் இருக்கும்போது உன்னை இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றினது, உனக்கு இப்போ மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய ஆபத்துல இருந்தும் கண்டிப்பாக நம்ம மாப்பிள்ளை தான் உன்னை அதுலேருந்தெல்லாம் காப்பாற்ற போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜன் வந்து சமுடசேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சமுடசேரியும் சில விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. கோயில் சில திருடி போனப்போ அப்போ தான் நம்ம கார்த்திக் வந்து சமுடசேரி மேலே எந்த ஒரு பழியும் விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி அந்த சிலையை மீட்டுட்டு வந்தது. இப்போ என்னன்னா இந்த நகை எல்லாத்தையுமே கார்த்தியோட புத்திசாலித்தனத்தால் இப்போ திருப்பி அந்த மக்களுக்கு
அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம காத்தி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சாம்புஸ்வரி வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் நல்லவனாக தான் இருக்கான், நம்ம என்ன பண்ணுறது, நம்ம குடும்ப பகையால் இவனை நம்மளால் மாப்பிள்ளையை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சாம்புஸ்வரி ஒரு பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த நகையை வாங்கிட்டு சாம்புஸ்வரி கிட்ட ரொம்பவே நன்றி சொல்லிடுறாங்க. அம்மா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதே தெரியலம்மா, எப்படியோ எங்கள் நகையெல்லாம் எங்களுக்கு திருப்பி வந்துடுச்சு, எங்களுக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாம்புஸ்வரி சொல்கிறாங்க, நீங்கள் நன்றியை எனக்கு சொல்லாதீங்க, இவருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை காட்டுறாங்க. அப்போ கார்த்திக்கும் எல்லாருமே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, எங்கள் அத்தை உங்கள் எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் உங்ககிட்ட நகையை வாங்கினாங்க. ஆனால் இப்படி ஒரு ஏமாத்து வேலை நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது, யாரும் எங்கள் அத்தையை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காளியம்மா, சிவனாண்டி, சந்திரா 3 பேத்துக்கும் செம்ம கோவம் வருது. அப்போது சந்திரா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது நம்ம கார்த்தி இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தா கடைசியிலேயும் அக்கா கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டு நிற்கிறானே, இனிமேட்டு இவனை பற்றி நம்ம ஏதாவது சொன்னால் அக்கா நவ்வா போகிறா அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து மனசில் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு காளியம்மா வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க. எப்படியாவது அவளை வெத்து பேப்பரில் கையெழுத்து போட வச்சு நடு தெருவில் நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசி நேரத்தில் இந்த கார்த்தி பையன் வந்து இப்படி காப்பாற்றிட்டானே, முதல்ல இவனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அப்போ தான் நம்ம சாம்புஸ்வரியை ஈஸியாக பழி வாங்க முடியும், இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம சாம்புஸ்வரியை நெருங்க கூட முடியாது போல அப்படிங்கிற மாதிரி காளியம்மா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஊர் மக்கள் எல்லாமே நகையெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போது நம்ம ராஜராஜன் வந்து சாம்புஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கப்புறமா வந்து மாப்பிள்ளை பற்றி புரிஞ்சுக்கோ, நீ சும்மா சும்மா அவர் மேலே கோவப்பட்டுட்டே இருக்காது, அவர் நம்ம வீட்டில் இருக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ பாதுகாப்பா அப்படிங்கிறத இப்பயாவது தெரிஞ்சுக்கோ, இந்நேரம் நீ அன்னைக்கே இவரை வீட்டை விட்டு துரத்தி இருந்தனா உன் மேலே இந்த மாதிரி பழி விழுந்தப்ப உன்னை யார் வந்து காப்பாற்றிருப்பா, கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு. நல்ல வேலை கோர்ட்டில் வந்து கார்த்தி, ரேவதி 2 பேரும் 6 மாதம் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு முடிவை சொன்னாங்க. அந்த முடிவுனால தான் உன்னைய இவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்து நம்ம மாப்பிள்ளை காப்பாற்றிருக்காரு. இனிமேட்டாவது நம்ம மாப்பிள்ளையை தேவையில்லாமல் திட்டாமல் அவருக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜன் வந்து சாம்புஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் சாம்புஸ்வரி வந்து கார்த்திகிட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க, இது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாம்புஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் வந்து உனக்கு நன்றி சொல்லனால நீ மனசில் எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காத, நம்ம அத்தை நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் எக்காரணத்தை கொண்டும் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன். நீ என்னதான் நல்லது பண்ணாலும் சரி, எனக்கு உங்கள் பாட்டி தாத்தா பண்ண துரோகம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும், என்னால் உன்னையெல்லாம் மாப்பிள்ளையால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு காதி சொல்கிறாங்க, நீங்கள் நீ மாப்பிள்ளையாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால நான் இது எல்லாத்தையுமே பண்ணலை, எனக்கு நீங்கள் அத்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீங்கள் எல்லோரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது அப்படின்ற ஒன்று மனசில் வச்சுட்டு தான் உங்களுக்கு உதவி பண்ணணுன்னு வந்தேன், மற்றபடி வேறு எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து சாம்புஸ்வரி கிட்ட பயங்கரமாக பேசிட்டு போயிடுறாங்க. நம்ம சந்திரா வந்து சாம்புஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாக்கா இவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இவ்வளோ தெனாவட்ட பேசிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாம்புஸ்வரி சொல்லுவாங்க, விடு சந்திரா, இப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து எனக்கு வந்துச்சு, அதுலேருந்து காப்பாற்றினது யார், அவன் தானே, விடு, அவன் பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சாம்புஸ்வரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திராவுக்கு மனசில் ஒரு மாதிரியா இருக்கு, என்னது இது, இவ்வளோ நாளாக அவன் பேரை கண்டாலே எரிஞ்செறிஞ்சு விழுவா, இப்போ என்னன்னா இவன் பண்ண இந்த நல்லதை வச்சு அவன் நல்லவன் வல்லவன் பேசிக்கிட்டு இருக்கா, அக்காவை பற்றி புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு காளியம்மா வீட்டுக்கு போயிட்டு செம்மையாக புழங்குறாங்க. என்னம்மா அவனை இப்படி நடந்து போயிடுச்சு, எப்படியாவது அவளை பஞ்சாயத்து தலைகுனியை வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவளை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அவளோட சொத்தை எல்லாத்தையும் பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசி டைமில் வந்து இந்த காதி பையன் இப்படி பண்ணிட்டானேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, விடுங்க சித்தி, இதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு பிளான் கிடைக்காமையா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ காளியம்மா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் தான்டா சாம்புஸ்வரிக்கு ஆட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க. இந்த பிளானை சந்திரா வச்சு தான் நம்ம மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானை குசுன்னு நம்ம சந்திரா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. நம்ம சந்திராவும் சாம்புஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அது வந்து பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் மட்டும் நம்ம டைப் வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளோட கம்பெனி எல்லாமே எங்கேயே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் சாம்புஸ்வரி வந்து சரி சந்திரா நம்ம அந்த கம்பெனியில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு போகிறாங்க. கடைசியில் இவங்க போன கம்பெனி வந்து கார்த்தியோட கம்பெனி தான், செம்ம பெரிய கம்பெனி. இதை பார்த்து சந்திரா சாம்புஸ்வரி 2 பேருமே வாயடிச்சு போயிடுறாங்க. இதில் என்ன ஒரு கதைன்னா, நம்ம சந்திரா வந்து காளியம்மா பேச்சை கேட்டுட்டு எப்படியாவது சாம்புஸ்வரியை ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டி விடணும்னு நினச்சி போனாங்க. ஆனால் கடைசியில் அது கார்த்தியோட கம்பெனி, அங்கே எல்லாருமே கார்த்திக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆளா இவன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்புஸ்வரி வந்து சந்திரா கிட்ட கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாக்கா இவனுக்காக எத்தனை விஐபிஸ் தெரியுமா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கார்த்தி வந்து கோச் வீட்டில் செம்மையாக மாசம் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம சாம்புஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, என்ன சந்திரா இந்த இடத்துல கார்த்தி வந்துக்கிட்டு இருக்கா,
இவனை பார்க்குறதுக்காக தான் நீ கூட்டிகிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, எனக்கு என்னக்கா தெரியும், இந்த எம்டியை நான் பார்த்ததே கிடையாது, இவன் தான் எம்டியாக இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் அவனை இந்த கம்பெனிக்கே கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரி சந்திரா 2 பேரையும் பார்த்துட்டு, கம்பெனி டீலிங் விஷயமா தானே பேச வந்திருக்கீங்க, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க. சந்திரா சாமுண்டீஸ்வரியை கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை கார்த்தியோட கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு பக்கபலமாக இருக்கிற நம்ம கார்த்திக் இருக்காரு. இனிமேட்டு நம்ம சந்திரா என்ன பண்ணாலும் நம்ம கார்த்தி வந்து அதுலேருந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றிடுவார். இது தெரியாமல் நம்ம சந்திரா வந்து பாவம் எப்படியாவது இவளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.